பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். கர்த்தர் நம்மை சுகமாய் இருக்க விரும்புகிறவர். இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயை வேதனையோடு இருப்பதைக் கண்டு மனதுருகி வேதனை நீங்கி சுகமாய் இரு என ஆசீர்வதித்தார். ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேரும் பொழுது நம் ஆத்துமா வாழுகிறது. நாமும் எல்லாவற்றிலும் வாழுகிறோம். வாழ்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வாழ்ந்து சுகமாய் இருப்போம் என்றே வேதம் கூறுகிறது. கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஐஸ்வர்யத்தை தருகிறார். அது வெறும் ஐஸ்வர்யம் அல்ல, வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் என குறிப்பிட்டு நாம் காண்கின்றோம். நம் தேவன் நம்மை வாழ்ந்திருக்க மட்டுமல்ல, வேதனை இல்லாமல் சுகமாய் வாழ்ந்திருக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் தாவீது அவரை நோக்கி, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று குறிப்பிட்டு கூறுகிறார். தாவீது ராஜாவாய் ஏற்படுத்தப்பட்ட பின்பு அவனது அன்றாட வாழ்க்கை முற்றிலும் மாறினது. அதில் மிகுந்த பொறுப்பும் பரபரப்பும், போருக்கான அச்சுறுத்தலும், மக்களை பாதுகாக்கும் பொறுப்புணர்வும் மிகுந்து காணப்படும். ஒரு நாட்டின் எல்லாவித காரியத்தையும் கவனிக்கக்கூடிய பொறுப்புமிக்க அவனையே சுகமாய் தங்கியிருக்க செய்வார் என்று சொன்னால், நம்மையும் அவர் சமாதானத்தோடு சுகமாய் வாழ்ந்திருக்க நிச்சயம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு தரித்திருப்போம். ஆம், இவ்வுலகத்தால் ஏற்படும் பதற்றங்களையும் பய உணர்வுகளையும் நீக்கி நம்மை எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்து சுகித்திருக்க நிச்சயம் செய்வார். God bless you abundantly.